நல்ல நுட்பமா கவனி, முக்கியமா இளைஞர்களுக்கு நான் இதை சொல்றேன். 20 வயசு அவளுக்கு. அந்த குரூப்லயே அவ தான் சின்ன பொண்ணு. அவ என்ன தெரியுமா சொன்னா, வர்மா கலையில அவ வந்து பிரைஸ் வாங்குறான் என்கிட்ட. பிரைஸ் வாங்கிட்டு என்னை கடந்து போகும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னான், ஐ எம் ஒன்லி 20. நான் அவளை போக விடலை, கிட்ட கூப்பிட்டு நிற்க வச்சுட்டேன். அவகிட்ட நான் என்ன கேட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க? பாராட்டியிருப்பேன்ல, சின்ன பிள்ளை இவ்வளோ பெரிய விஷயம். நான் கேட்ட கேள்வி, ஸோ வாட்? உனக்கு 20 வயசு தான் ஆகுது, ஒன்று 55 ஒன்று 60 வாங்குது ப்ரைஸு, உனக்கு 20 தான், நீ எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேட்குறியா என்கிட்ட? 20 வயசுலேயே நான் ஜெயிச்சிட்டேன், 20 வயசுல பெரிய விஷயத்தை நான் சாதிச்சிட்டேன், அதனால 60க்கு முன்னால என்ன நீங்க வந்து கொண்டாடுங்க. நோ. அந்த 65 வயசு அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், எப்பமா அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிங்க? நான் வந்து 58 வயசுல என் வாழ்க்கை ஆரம்பிச்சேங்க. 6 வருஷத்துல ஜெயிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட கேட்டேன், நீ எப்பமா ஆரம்பிச்ச உன் வர்ம கலையை? நான் 5 வயசுல ஆரம்பிச்சோம். 15 வருஷமா உழைச்சி இதுல நீ வந்து பெரிய வித்தகம் படைச்சது என்ன பெரிய விஷயமா? Don't think that you're small. நான் இவ்வளோண்டு இருக்கிறேன், நான் சின்னவ, எனக்கு இவ்வளோலாம் வேணும். நோ. கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தேடி அரசியல் பயணத்திற்கு வெளியில் கிளம்பிய பொழுது அவருக்கு வயது 13. சாணக்கியனை கை காட்டி கேட்கிறாங்க, நீ வந்து படிக்கிறதுக்கு லாயக்கெல்லாம், உன் கையில வந்து அந்த கல்வி ரேகை இல்லைன்னு உடனே அவர்கிட்ட கேட்டாராம், சாணக்கியன் கேட்டாராம் அவர் குருநாதர் கிட்ட, இதுல எங்க அந்த ரேகை வரும்னு. அவருக்கு ஏதோ கோடி கிழிச்சு காய்ச்சிருக்காரு, இங்க தான் அந்த ரேகை வரும்னு. தன்னுடைய இடுப்புல வச்சு இந்த குறுக்க வாத்தியை எடுத்து அதை கிழிச்சிட்டு, இப்போ ரேகை வந்துருச்சு, இப்போ நான் படிக்கலாமான்னு கேட்டாராம் சாணக்கியன். வயசெல்லாம் நான் என்னுடைய பேச்சு பயணத்தை தொடங்குகின்ற பொழுது எனக்கு வயது 12. பயணங்கள் அப்படித்தான், சிறிய வயதில் தான் வாய்க்கும். முத்துனா பெருசா 44 45 வயசுல தான் நீ வாழ்விய தொடங்குவிய. நான் சின்ன பிள்ளை, என்னால இவ்வளவு முடியல. இந்த அம்மா அப்பா இருக்கிறீங்கல்ல, டீச்சர்ஸ் இருக்கிறீங்களே, அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஈகோ இல்லாம இருங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி தரும்போது பெரியவங்க இருக்கிறோம்ல, சட்டுன்னு சின்ன பசங்க மேல கோவம் வந்துருது சுரீல்னு. அப்படி ஒண்ணு கிடையாதுங்க. சார் முன்னால பிறந்ததுக்கும் நான் பின்னால பிறந்ததுக்கும் என் கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லையே. ஆனால் அவருடைய வயதில் அவர் கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்களை நான் மதிக்க வேண்டும். மதிக்க கற்றுக்கொண்டால் என் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அவருக்கு அதனால் எந்த பயனும் கிடையாது. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அதான் அவர் வயது அனுபவம்.